ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வெக்கேஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. போகும்போதே நான் ஃப்ரிட்ஜை எம்டி பண்ணிட்டு தான் ஊருக்கு போனோம். வந்ததும் காஸ்கோ, இந்தியன் ஸ்டோர்லாம் போய் க்ராசரி வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டில் கர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பால் காய்ச்சிட்டு கர்ட் பண்ண இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன். நான் யூஸ்வலாக மில்க் ஃபார்மில் தான் இங்கே வாங்குவேன். ரா மில்காக இருக்கும். யூஸ்வலாக கடையில் பாஸ்டரைஸ்ட் ஆர் ஹோமோஜனைஸ் மில்க் தான் இருக்கும். ஆனால் நான் ரா மில்க் வாங்குறதுனால எப்போவுமே பாயில் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்டில் 8 to 10 hours வச்சிங்கன்னா கரெக்டாக செட் ஆகிடுங்க. இந்தியன் ஸ்டோரில் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டேன். கஞ்சி மாவு காலி ஆகிடுச்சு. ஸோ அதையும் வாங்கிட்டு ரீஃபில் பண்ண பண்ணியாச்சு. இது ஒன்று தான் எங்களுக்கு பேண்ட்ரின்னு இருக்கும். இதெல்லாம் நாங்கள் தனியாக தான் பேண்ட்ரி வீட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ நான் ஜிஞ்சர் கார்லிக்கும் நான் காஸ்கோவில் தான் வாங்குவேன். ஆர்கானிக் ஒன்ஸே அங்கே கிடைக்கும். ஜிஞ்சரும் கார்லிக்கும் ஈக்குவல் குவான்டிட்டிஸில் எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் கிரைண்ட் பண்ணி வைக்க வேண்டியதாக. ரொம்ப ஈஸி தாங்க. நான் கடையில் யூஸ்வலாக முந்தி வாங்கிட்டு இருந்தேன். பட் வீட்டில் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இதுதான் நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷாக நல்லாவே இருக்குது. கடையில் வாங்குறதுல யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆசிட் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணுறாங்க. இது வீட்டில் பண்ணும்போது நான் once in 2 weeks அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?